ஹலோ காய்ஸ், இங்கே பாருங்கள். வாழைத்தாறு பாவம் நல்ல ரேட் இல்லாமல் வெறும் 5 ரூபா கிலோன்னு கேட்குறாங்கன்ட்டு எல்லாம் அப்படியே விட்டுட்டாரு பாருங்கள். அங்கே பாருங்கள், கீழெல்லாம் கிடக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், பக்கத்து சைட் க்ளீன் பண்ண வந்தேன். நீலகிரி மரமெல்லாம் பிடுங்கி எல்லாம் மட்டை அடிக்கணும். அந்த அண்ணன் பாவம் பக்கத்து காட்டுக்காரர் பாருங்க, தான் நிறையா பழம் பழுத்து கீழே கிடக்குது காய்ஸ். பாருங்கடா, எல்லாம் கொலையாக இதெல்லாம் ஃபுல்லாக வாழைத்தோப்பு தான் பாருங்க. பாவம் அந்த அண்ணன் சொல்கிறத பார்த்தா நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்குது மனசெல்லாம். கிலோ 5 ரூபாய்க்கு கேட்குறாங்களாம்மா காய்ஸ். பாருங்கள் தார் எப்படி இருக்குதுன்னு பாருங்கடா. பாருங்கள், எல்லாமே ஒரு மரம் தவறாமல் எல்லாம் தார் சூப்பராக இருக்குது. பழம் சாப்பிட்டு பார்த்தேன், என்ன டேஸ்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது காய்ஸ். பாருங்கடா, இங்கே பாருங்கள், பழுத்து கீழே கிடக்குதா, இங்கே ஒரு கொலை கிடக்குதா பார்த்தீங்களா? பாருங்க தான் பாருங்க, கீழே கிடக்குதா. நான் இந்த நிறைய வீடியோஸில் விவசாயி தற்கொலைன்ட்டு நிறையா வீடியோஸ் பார்ப்பேன். அப்போல்லாம் நான் நினச்சிக்குவேன், இவங்க ஏன் இப்படி முட்டாள்தனமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு. இப்போ தான் தெரியுது. பாருங்கள், எப்படி கஷ்டப்பட்டு விளைஞ்சி 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் கேட்டால் அப்புறம் ஏன் அவங்க தற்கொலை பண்ண மாட்டாங்க, கடனாகி. பார்த்துக்கோங்க, பாருங்கள் எப்படி தாராக தங்குதுன்னு. அங்கே பாருங்கள் எத்தனை கீழே கிடக்குதுன்ட்டுக்கிறீங்க. இங்கே பாருங்கடா, பாருங்க இந்த சைட்டு தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம தலைவர் இங்கே நிற்கிறாரு பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இதோ பாருங்க, பழம் எப்படிக்குது பாருங்கள், பழம் எப்படி இருக்குதுன்னு. அல்வா மாதிரி இருக்குது. 5 ரூபாயாம் காசு கிலோ. பாவம் காசு விவசாயிங்க. அப்புறம் ஏன் தற்கொலை பண்ண மாட்டாங்க? இப்படி 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் விவசாயம் பண்ணிருந்துடலாம் கேட்டால் யார் தற்கொலை பண்ண மாட்டாங்க சொல்லுங்கள்? கடனாகவும் தற்கொலையும் பண்ணுவாங்க. இப்படியே எல்லோரும் விவசாயிங்கெல்லாம் தற்கொலை பண்ணுறது, விவசாயத்தையே விட்டுட்டாங்கன்னா நம்மளாம் என்ன பண்ணுறது? சோத்துக்கு சிங்கிதே அடிக்கணும் இல்லையா காய்ஸ்? ஓகே, பாய்.